since the time I came in, has not ceased to kiss my feet. My head with oil thou didst not anoint, but this woman hath anointed my feet with ointment. Wherefore I say unto thee, her sins which are many are forgiven, for she loved much, but to whom little is forgiven, the same loveth little. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ தண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்கள் பரிமள தைலம் பூசினால், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார். You can note it down. The same story is recalled in the Gospel of Matthew chapter 26 verse 6 to 13, and also Mark chapter 14 verse 1 to 9. மார்க்கு 14 அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும், மத்தேயு 26 அதிகாரம் 6 முதல் 13 வசனம் வரைக்கும் இதே சம்பவத்தை மேற்கோள் காட்டியிருப்பதை நாம் காண முடியும். The Pharisees to whose house Jesus went, his name is Simon. யார் பரிசேயனாகிய ஒருவனுடைய வீட்டுக்கு இயேசு செல்கிறார், அந்த பரிசேயனுடைய பெயர் சீமோன். And in the gospel in the other places Matthew and Mark, it says Simon the leper. மற்ற இடத்திலே குஷ்டரோகியாகிய சீமோன் என்று மற்றொரு இடத்திலே சொல்லுகிறது. What are you talking, brother? Can you read Matthew 26 1 to 13? மத்தேயு 26 1 முதல் 13 வரைக்கும் வாசிக்கலாம். 6 to 13. மத்தேயு 26 6 முதல் 13 வரைக்கும். ஆறாவது வசனம் மாத்திரம் வாசிங்க. I just want to show you he's a leper. மத்தேயு 26 ஆறாவது வசனம். இயேசு பெத்தனியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். யாரு சீமோன்? குஷ்டரோகியாகிய சீமோன். Simon the leper. குஷ்டரோகியாகிய சீமோன். So it's interesting, Jesus goes to Simon the leper's house. குஷ்டரோகியாகிய சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு செல்கிறது பார்க்கும்போது மிகவும் அது கவனிக்க வேண்டிய ஒன்று. And if you know the Bible well, a leper was an outcast in the society. வேத வசனத்தை சரியாக பார்ப்போமானால் சமுதாயத்திலே ஒரு குஷ்டரோகி தள்ளப்பட்டவனாய் இருந்தான். And the fact that Jesus goes to Simon's house suggests that somewhere there has been a contact between Jesus and Simon. சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு செல்வதை பார்க்கும்போது இயேசுவுக்கும் சீமோனுக்கும் இடையிலே எங்க ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். And if he still had leprosy, I doubt he could have had a public dinner in his house. இன்னும் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்திருந்தால் அவருடைய வீட்டில் ஒரு பொது நடத்த முடியுமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு காரியம். So here is the situation. Simon the leper calls Jesus for dinner to his house. இங்கே சீமோனாகிய ஒரு குஷ்டரோகி இயேசுவை விருந்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவை அழைக்கிறார். And the Bible says there was this sinful woman. இங்கே ஒரு பாவியுள்ள ஸ்திரீ, பாவமான ஒரு ஸ்திரீ ஒருவர் இருந்தார். The Bible always says things as they were. வேதம் இருக்கிற வண்ணமாகவே காரியங்களை சொல்கிறது. Luke chapter 6 verse 37 says that. லூக்கா 6 அதிகாரம் 37 வசனம் அதை சொல்கிறது. And 38 says, she stood at his feet behind him weeping, and began to wash his feet with tears, and did wipe them with the hairs of her head, and kissed his feet and anointed them with ointment. அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். You must understand, the Bible says she knew that there was a dinner in Simon's house. சீமோனுடைய வீட்டிலே இயேசு இருந்தார் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். And she wanted to come and meet Jesus. இயேசுவை அவள் தொட ஆசைப்பட்டாள். Today we are very civilized people where women and men are supposed to have equal rights in the society. இன்றைக்கு சமுதாயத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். But not 2000 years back. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி கிடையாது. And a woman's hair was a glory. ஒரு பெண்ணுடைய முடி என்பது அவளுடைய மகிமை. The Bible says she comes to the feet of Jesus. அவள் இயேசுவின் பாதத்தருகே வருகிறாள். And what she does is, அவள் செய்கிறது என்ன? she washes his feet with her tears. அவளுடைய கண்ணீரால் பாதத்தை துடைக்கிறாள். Because she is expressing herself because of the love that she has for Jesus on the inside. இயேசுவுக்கு தன் உள்ளாக கொண்டிருந்த அன்பை அங்கே அவள் வெளிப்படுத்துகிறாள். Understand, she's not living in 2005. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 2005 அவள் வாழவில்லை. She's living so many years back, 2000 years back, in a constrained society where a woman was not supposed to express herself. ஒரு பெண் தன்னுடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லப்படுகிற ஒரு அடக்குமுறை சமுதாயத்திற்குள்ளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாழ்ந்து
வாழ்ந்து கொண்டிருக்கிறார். See, we in India, we come from a traditional background. இந்தியாவில் நாம் பாரம்பரியமுள்ள ஒரு சமுதாயத்திலிருந்து வருகிறோம். Oh, I don't like to lift my hands, brother. என்னுடைய கரத்தை உயர்த்த எனக்கு பிடிக்கவில்லைங்க. When somebody is crying next to you, look at that person as if that person is a sinner. யாராவது ஒருவர் உள்ளமுடைந்து அழும்போது அவர்களை பார்த்து ஏதோ மாபெரும் பாவியை போல பார்ப்போம். I'm talking about a much more constrained society. நான் இன்னும் அதிகமாக நெருக்கமான ஒரு சமுதாயத்தை குறித்து பேசுறேன். Where a woman was not supposed to come in the night wherever they were. பெண்ணானவள் ஆண்கள் இருக்கிற இடத்துல சமுதாயத்தின் மத்தியில் வரக்கூடாது என்ற நிலைமை இருந்தது. But you know what, when you really have love for someone, யாராவது ஒருவருக்கு உங்கள் உள்ளத்தில் உண்மையாக அன்பு இருக்குமானா, you do not care about your surroundings. உங்கள் சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். She was not looking at Simon, she was not looking at the other guys having dinner. அவள் சீமோனை பார்க்கவில்லை, சாப்பிடுகிற மற்றவர்களையும் அவள் பார்க்கவில்லை. All she was bothered was Jesus. அவளுடைய கவனம் எல்லாம் இயேசு. And what she does is because of the love and the expression she has, அவளுக்கு இருந்த அன்பினுடைய உணர்வு நிமித்தமாக she just washes his feet with her tears. அவருடைய பாதங்களை கண்ணீரால் துடைக்கிறார். She is not able to control her tears. அவருடைய கண்ணீரை அடக்க முடியவில்லை. My dear friend, there was a time when you came into the presence of God, you just can't stand there without crying. You used to just pour your heart out. என் நண்பரே, ஒரு காலகட்டத்தில் உன் வாழ்க்கையிலே தேவ சமூகம் என்று வரும்போதே உன்னால் அடக்கிக் கொள்ள முடியாமல் உன் கண்ணீரை ஊற்றினவனாய் But இருந்தாய். because now you've grown in the Lord for some years, இப்போது ஆண்டவருக்குள்ளாக சில ஆண்டுகள் your வளர்ந்திருக்கிறபடியால் heart has become hard. உன்னுடைய இருதயம் கடினமாகி விட்டது. You become insensitive to the presence of God. தேவ சமூகத்தை உணர முடியாமல் When இருக்கிறாய். there is a mighty move of God, தேவனுடைய வல்லமையான அசைவு when இருக்கும்போது, you're overwhelmed by the compassion of Jesus, இயேசுவுடைய மன உருக்கத்தால் நிறையப்படும் when போது, you're overwhelmed with the love of Jesus, இயேசுவின் அன்பினால் நிறையப்படும் when போது, people around you seem to be crying and breaking down themselves, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உள்ளம் உடைந்தவர்களாக தேவ சமூகத்தை அழும்போது, you start becoming a spectator. நீ அவர்களை வேடிக்கை பார்க்கிறவனாய் You just இருக்கிறாய். have your hands to yourself. நீ கரங்களை இறுக பிடித்துக் You கொள்கிறாய். look this side, இப்படி பார்க்கிறாய். you look that நீ side, அப்படி பார்க்கிறாய். and say, oh, that is a new believer. ஓ, அது புதிய விசுவாசி போல இருக்கிறது. Understand, my friend, நண்பன் ஞாபகம் வைத்துக்கொள். Simon was a leper. சீமோன் ஒரு And குஷ்டரோகி. if Jesus had to be in Simon's house, இயேசு சீமோனை வீட்டில் இருக்க by வேண்டுமானால், Jesus who touches the lives of people, மக்களுடைய வாழ்க்கை தொடுகிற இயேசு I believe touched the life of Simon. சீமோனுடைய வாழ்க்கை But தொட்டிருக்கிறார். you know what? Simon forgot that Jesus did something profound in his life earlier. இயேசு அவருடைய வாழ்க்கையில் மகத்தான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை சீமோன் மறந்து விட்டார். And that's why Jesus says, when I came to your house, you did not kiss me. ஆகவே தான் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன் You did வீட்டுக்கு not வந்தேன். anoint me. நீ என்னை முத்தமிடவில்லை, But என்னை not this அபிஷேகம் lady. செய்யவில்லை. But not this lady. இந்த பெண் அல்ல. She's broken so much. அவள் She is உடைக்கப்பட்டாள். not able to control her pain. அவளுடைய வேதனை தாங்க முடியவில்லை. She is just expressing her love. அவள் தன் அன்பை வெளிப்படுத்துகிறாள். Yeah, I understand your society says you're not supposed to do all this. ஆமா ஆமா, உங்க சமுதாயம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு தெரியும். Yeah, I understand you come from a traditional church. ஆமாங்க, பாரம்பரியமுள்ள சபையில தான் வர்றீங்க. But you know what, when there is real love on the inside, உள்ளுக்குள்ளாக உண்மையான அன்பு இருக்கும்போது, yes sir, you can't control your tears. அருமையே, உங்கள் கண்ணீர் அடக்க It முடியாது. just breaks out அது from within you. உள்ளுக்குள்ளாக உடைக்கிறது. And she just breaks her heart out before Jesus. தன் இருதயத்தை இயேசுவுக்கு முன்பாக ஊற்றுகிறார். And she suddenly realizes she's wet at the feet of Jesus. இயேசுவின் பாதம் நனைந்திருக்கிறதை பார்க்கிறார். And she's not asking, does anybody have towel? யார்கிட்டயாவது டவல் இருக்கானு அவ கேட்கல. Excuse me, does anybody have towel? யார்கிட்ட கர்ச்சீஃப் இருக்கானு கேட்கல. I need to wipe the feet of Jesus. இயேசுவின் பாதத்தை நான் துடைக்கணும். No sir. இல்லையா? The woman's hair was a glory 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணுடைய முடி அவளுடைய மகிமை. But not this lady. இந்த காலம் அல்ல. Because she said, oh, towel is not needed now. இன்று அந்த நேரத்தில் அவள் சொல்கிறார், எனக்கு ஒரு துணி வேண்டாம். I will take my hair. என்னுடைய முடி எடுக்கிறேன். Ladies, let me tell you something. ஒன்றை சொல்கிறேன். Women are sensitive people. பெண்கள் உணர்வுள்ள மக்கள். They're always sensitive to the presence of God. தேவ சமூகத்திற்கு உணர்வுள்ள மக்களாய் Just இருக்கிறார்கள். imagine the situation. இந்த சூழ்நிலை யோசித்து Her பாருங்க. hair has to be close to his feet. அவருடைய முடி அவருடைய பாதத்தை அருகே இருக்க In வேண்டும். 2005, I challenge you, you wouldn't do it. 2005 சவால் எடுக்கிற நீங்கள் அதை நிச்சயமாய் செய்ய You மாட்டீர்கள். speak about femininity. நீங்கள் சுத்தத்தை பற்றி பேசுவீர்கள். You speak about femininity. நீங்கள் பெண்மையை குறித்து You பேசுவீர்கள். speak about equal rights. நீங்கள் சம உரிமை குறித்து But பேசுவீர்கள். this female, ஆனா இந்த பெண்ணோ 2000 years back, 2000 ஆண்டுகளுக்கு not முன்பு bothered about who was looking, யார் பார்க்கண்டு கவலை not bothered கொள்ளவில்லை. about the guys. பக்கத்து போனை குறித்து No, கவலைப்படவில்லை. no, I don't care what you're thinking about me. நீங்க என்ன பத்தி என்ன யோசிக்கணும் ஒரு கவலை இல்லை. It's about my Jesus. என் இயேசுவை பற்றி She takes her hair தன் காலை எடுத்து முடி and wipes எடுக்கிறார். his feet. அவன் காலை And துடைக்கிறார். not only that, my sir, மாத்திரமல்ல, she starts kissing him. அவள் முத்தமிட She starts ஆரம்பிக்கிறார். kissing him. முத்தமிடுகிறார். For all those people who say, சுற்றி இருக்கிற மக்களுக்கு, for all those people who say, why are people expressing themselves in the presence of God? தேவ சமூகத்தில் ஏன் மக்கள் தங்களை மறந்து இருக்கிறார்கள் என்று கேட்கிற You know கேள்வி what, when you மக்களுக்கு, really love this Jesus, இந்த இயேசுவை உண்மையாக நேசிக்கும் போது you don't care who's around you. யார் இருக்கிறார் என்பதை நீ You கவலைப்பட don't care மாட்டாய். who's around you, my dear friend. உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பற்றி You கவலைப்பட don't care about மாட்டாய். your tradition.
உன்னுடைய பாரம்பரியம் மறந்து You விடுவாய். don't care about your society. உன் சமுதாயத்தை மறந்து All விடுவாய். that you're bothered is I am looking at Jesus. உன்னுடைய கவனம் எல்லாம் இயேசு. I am thankful for what he's done in my life. என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார் என்னால் மறக்க Oh, முடியாது. Father Berkman wrote a beautiful song. ஒரு அருமையான பாடல் உண்டு. உண்ண உணவும் தந்து உடுத்த உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, ஒரு சுகம் உடல் சுகம் தந்து ஒரு குறை வேண்டி வழிநடத்தி வந்தீரையா. You gave me food to eat, you clothed me with clothes, you protected me and you preserved me and took care of